இன்னைக்கு முதல் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த முதல் ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா, எவிக்ஷனை பத்தி தான் சொல்லவும் செஞ்சிருக்காங்க. ஆனா, அந்த எவிக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சில விஷயங்கள வந்து சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, நீங்கலாம் இத்தனை நாட்கள் வந்து இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்திருக்கிறீங்க. அப்படிங்கும்போது வந்து நீங்க வெற்றியாளர்கள் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். நீங்க வந்து வெற்றியாளர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் அப்படிங்கிற வந்து இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி வந்து வழக்கமா சொல்றது தான். நேத்தே பார்த்தீங்கன்னா, ரெட் கார்டு கொடுத்து 2 பேர் எவிக்ட் ஆகி வெளியில போனதுனால வந்து இந்த வாரம் வந்து ஒருத்தர் தான் எவிக்ட் பண்ணி வெளிய அனுப்புவாங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சுபிக்ஷா தான் எவிக்ட் ஆகி வெளியே ஏற்கனவே போயிருக்கணும். ஆனால் இவங்க ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புனால அவங்க இன்னுமே சேஃபாக தான் இன்னுமே வீட்டுக்குள்ளே இருக்கவே செய்கிறாங்க. இதில் சுபிக்ஷாவனா எப்போவே வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க, கனி போகிறதுக்கு முன்னாடியே வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னுமே அவங்க வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கவும் செய்கிறாங்க. ஏன் சுபிக்ஷாவை உள்ளே வச்சுட்டு கனி எவிட் பண்ணி வெளியே அனுப்புனாங்க? அதுவும் பார்த்தீங்கன்னா கனி எவிட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் எவிக்ஷன் தான். இருந்தாலும் ஏன் கனி எவிட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிடிஎஃப் டாஸ்க்லாம் நடக்க போகுது. அந்த டிடிஎஃப் டாஸ்க்கை வந்து இன்னுமே நல்லா சூடு படிக்கணும், நல்லா விளையாடணும், இண்டிவிஜுவலாக வந்து கேம் விளையாடணும், குரூப்பாக வந்து கேம் விளையாடக்கூடாது. அப்படிங்கிறனால தான் பார்த்தீங்கன்னா கனியை வந்து எவிட் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. சப்போஸ் வந்து கனி உள்ளே இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து குரூப்பிசம் பட்டுட்டு அந்த கேம் தான் விளையாடிட்டு இருப்பாங்க அந்த டிடிஎஃப் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து சபரி, விக்ரம், கனி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக விளையாடி இருப்பாங்களே தவிர ஒரு இண்டிவிஜுவலாக வந்து கேம் விளையாடி இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த டிடிஎஃப் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து முதல் கேம்லையும் ஜெயிக்கவும் செஞ்சாங்க, கடைசி கேம்லையும் ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அதே மாதிரி சுபிக்ஷாவுமே பார்த்தீங்கன்னா அந்த டிடிஎஃப் டாஸ்க்கில் வந்து நல்லாவே எஃபர்ட் போட்டு ஜெயிக்கவும் செஞ்சாங்க 2 கேமில். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனிக்குமே ஒரு நல்ல பேர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து கனியை வந்து ஒரு கன்னிங் கனி, சுவர் கனி, சால்ட் கனி அப்படிங்கிற வந்து பேர்லாம் வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கனி எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து என்ன தப்பு பண்ணாலுமே வந்து கனி வந்து சப்போர்ட் பண்ணுறது இப்படிங்கிற மாதிரியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கனி, சபரி, விக்ரம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா போலயே எப்பொழுதுமே வந்து கோசிப் பேசிக்கிட்டே இருக்கிறது இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு தவிர வந்து கேமில் வந்து அவங்க பெருசாக இன்வால்வ் பண்ணவே இல்லை. இப்படி கனி வெளியில் போனதுக்கப்புறம் தான் அந்த டிடிஎஃப் டாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா விளையாடினாங்க. முக்கியமாக சொல்லப்போன்னு பார்த்தோம்னா சுபிக்ஷா நல்லா விளையாடினாங்க, ஆரோரோ நல்லா விளையாடினாங்க, சபரி ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும் எல்லாருமே வந்து நல்ல எஃபர்ட் போட்டு சிறப்பாக அந்த டிடிஎஃப் டாஸ்க்கே முடிச்சு கொடுத்தாங்க. விக்ரம்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு இந்த கேமில் வந்து நல்ல சிறப்பாகவே விளையாடி இருந்தார். என்ன ஒன்று இந்த கடைசி டிடிஎஃப் டாஸ்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா கமருதனும் பார்வதி பண்ணதுனால வந்து இந்த மொத்த பிக் பாஸ் சீசனுமே வந்து சொதப்பி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்னதான் இவங்க 2 பேருக்குமே வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பினாலுமே பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட்ரா வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியவும் செய்யுது. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனதுக்கப்புறம் முதல்ல வந்து பார்வதி வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கமருதீன் என்ன பண்ணாருன்னா சாண்ட்ராவோட காலெல்லாம் விழுந்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து பயங்கரமாக வந்து பயப்படுற மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. இது உண்மையிலேயே அவங்க பண்ணுறாங்களா இல்லைன்னா வந்து ஆக்டிங் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து சாண்ட்ரா கிட்ட ஒன்று கேட்டாங்க, உங்களால் வந்து இந்த ஷோவை கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வந்து அவங்களுமே வந்து என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு மாதிரி ஒரு ரியாக்ஷனோடய சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே வந்து பேசுகிற மாதிரி தெரியல, அதுவுமே வந்து ஒரு ஆக்டிவ் மாதிரி தான் தெரியும் செய்யுது. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நம்ம சபரியெல்லாம் ரொம்பவே பாராட்டவும் செய்யலாம். ஏன்னா வந்து சபரி தான் வந்து இந்த டிடிஎஃப் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா லீடிங் பாயிண்ட்ஸே வச்சுட்டு இருந்தார். ஆனால் அந்த டிடிஎஃப் டாஸ்கோட கடைசி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அந்த காரை விட்டு வெளியில் வந்து சாண்ட்ராவுக்கு ஹெல்ப் பண்ணதாக இருக்கட்டும், அப்புறம் வந்து வினோத் வந்து வெளியில் வந்ததாக இருக்கட்டும், எனக்கு டிடிஎஃப் வின்னர் ஆகலைனாலும் கூட பரவாயில்ல, எனக்கு வந்து ஹியூமனிட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வந்து ஹெல்ப் பண்ணவும் செஞ்சார். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் கிட்ட வந்து சபரி நல்ல பேர் வாங்கிட்டார். என்னதான் சபரி இந்த 90 நாளுமே பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலைனாலும் இந்த டிடிஎஃப் கடைசி டாஸ்க்ல வந்து எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்ல பேர் வாங்கிட்டார். ஆக்சுவலாக சுபிக்ஷா தான் இன்னைக்கு எவிக்ட் ஆகி வெளியில் போனோம். ஆனால் இன்னைக்கு ரிலீஸ் ஆன ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த எவிக்ஷன் யார் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து விஜய் சேதுபதி கார்டு எடுத்து காமிக்கவும் செய்கிறாரு. அப்படி காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவும் ஆரோரோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இதுலேருந்தே நல்லாவே தெரியுது இந்த வாரம் வந்து நோ எவிக்ஷன் அப்படிங்கிறது. ஏன்னா அடுத்த வாரம் நடக்க போகிற பணப்பட்டி டாஸ்க்ல வந்து கண்டிப்பாக வந்து 7 பேர் இருந்தே ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கேமே வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கே வந்து ஒருத்தர் வெளியில் அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேம் வந்து சுவாரஸ்யம் கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவை வந்து இந்த வாரம் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கவும் செஞ்சுருந்தாங்க. அதேமாரி சுபிக்ஷாவுமே வந்து பிசிக்கல் டாஸ்க் வரும்போது வந்து ரொம்பவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து சுபிக்ஷாவை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இந்த வாரம் நோ எவிக்ஷன் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் இந்த வாரம் கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க.